வணக்கம். வாழ்க மகிழ்வுடன், வாழ்க வளமுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் IAS அகாடமி. ஸோ இன்னைக்கு போட்டித் தேர்வர்களுக்கு ஒரு ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதாவது நாளை செவ்வாய்க்கிழமை மாலை 4:30 மணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 4 நோட்டிபிகேஷன். குரூப் 4ங்கிறது CSSEன்னு சொல்லுவாங்க. குரூப் 4 VAO இதெல்லாம் சேர்ந்த இந்த கம்பைன்டு நோட்டிபிகேஷன்ஸ் நாளைக்கு 4:30 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்றாங்க TNPSC சேர்மன் திரு க பாலச்சந்திரன் அவர்கள். இதற்காக முனைவர் V.ப. ஜெயசீலன் அவர்கள், இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்பு மற்றும் அரசு துணை செயலர், அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு செய்தி குறிப்பா வெளியிட்டு இருக்கிறாங்க. போன தடவை குரூப் 2க்கும் இதே மாதிரிதான் வெளியிட்டு தான் அந்த மாதிரி நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ் தான். நாங்களும் இப்பவே நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருந்தேன். ஒரு கடந்த வாரங்கள்ல வந்து ஒரு 4-5 ஊருக்கு போயிட்டு வந்திருந்தேன். ஸோ அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ராக்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சார் குரூப் 4 தான் எழுதி பண்றோம், குரூப் 2 வந்ததுனால அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் குரூப் 2 கூட அப்ளையே பண்ணவே இல்லை. அவங்களோட எய்ம் எல்லாம் குரூப் 4ல வேலை வாங்கினா போதும். என்ன காரணம் அப்படின்னா குரூப் 4ல வேலை வாங்குறது வந்து சீக்கிரம் வாங்கிடலாம். ஏன்னா ஒரே ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன்ஸ், வெறும் 200 கேள்விகளை மட்டுமே நீங்க ஆன்சர் பண்ணா போதும், உங்களுக்கு நல்ல அதுல டாப் ரேங்க் எடுத்தா போதும், உங்களுக்கு குரூப் 4 வேலை கிடைக்கும். இதே குரூப் 2 அப்படின்னா ப்ரிலிம்ஸ் இருக்கு, குரூப் 2A மெயின்ஸ் இருக்கு. மெயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட 55,000 பேரை ப்ரிலிம்ஸ் எடுப்பாங்க, 55,000 பேப்பரை எவாலுவேட் பண்ணுவாங்க. அப்போ டைம் ஆகும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் 4 கவுன்சிலிங் தான் நடக்க போகுது. ஸோ குரூப் 4 இப்போ வந்தீங்கன்னா ஒரு 5 மாசம் 6 மாசத்துல நீங்க வேலைக்கே ஜாயின் பண்ணிடலாம். இந்த வருஷத்துல நீங்க ஜாயின் பண்ணிடலாம். பட் குரூப் 2A வந்து இந்த வருஷத்துல ஜாயின் பண்ண முடியாது. அப்போ இந்த வருஷத்துலயே வேலை கிடைக்கும் அப்படின்னா குரூப் 2. அதனால எல்லாருமே குரூப் 2A எழுதுறவங்க கூட குரூப் 4 எழுதுவாங்க. ஸோ அதனால நிறைய பேருக்கு வந்து இந்த குரூப் 4க்கு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஸோ அப்படிப்பட்டவங்க, எஸ்பெஷலி பெண்கள், ரொம்ப ஒரு மாற்றுத்திறனாளிகள், இங்க வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிடியூட் விடோஸ், ஏன்னா டெஸ்டிடியூட் விடோஸ்க்குலாம் ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியில தான் வரும். அவங்களுக்கு அந்த 30%ல வந்து 10% வரும். சரிங்களா? ஸோ அது மாதிரி எல்லாருமே ஒரு அரசு வேலை குரூப் 4ல போனாலே போதும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4ல போனா போதும் சார், நான் ஒரு 4-5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பை ப்ரொமோஷன்ல அந்த குரூப் 2A, குரூப் 2 OT அந்த பொசிஷனுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இந்த குரூப் 4 எழுதுவாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். இருக்கிறதுலே நான் எப்பவுமே சொல்லுவேன், குரூப் 2A ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்றதுலாம் ஈஸி. ஆனா குரூப் 4ல வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் ரொம்ப விடாம, ஆல்மோஸ்ட் நில், ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வேணா விடலாம், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாம, ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு வருஷம் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கட் ஆஃப்னு சொல்ல முடியாது. ஒரு தடவை பாத்தீங்கன்னா 195 வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இருந்தது, 183க்கெல்லாம் வேலை கிடைக்கல. அடுத்த தடவை பாத்தீங்கன்னா 183 தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இருந்தது, 176 வரைக்கும் வேலை கிடைச்சது. ஸோ அதனால எவ்வளவு கட் ஆஃப் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. நல்ல படிங்க, லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லாங்குவேஜ்லாம் 95 கீழே குறையவே கூடாது, 98-99 அடிக்கணும். அது மாதிரி GS வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா இருந்தது அப்படின்னா அங்க 80-80க்கு மேல போகணும். சரிங்களா? 80-90 கிட்ட போயிடும். நார்மலா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். சரிங்களா? கணிதத்துலலாம் 25க்கு 25 எடுத்து ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மதிப்பெண்ணும் முக்கியம். சரிங்களா? ஸோ டாப் 100க்குள்ள நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 4 படிங்க, இல்லைன்னா டாப் 10க்குள்ள, இல்லைன்னா நானா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு படிங்க. கண்டிப்பாக உங்களால முடியும். ஆல் தி பெஸ்ட். நன்றி.